ரிஷப ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 16 முதல் 22, 2026 வரையிலான இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 3ஆம் வீடான கடக ராசியில் பயணிக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்குப் பிறகு சூரியன் உங்கள் 4ஆம் வீடான சிம்ம ராசிக்கு செல்கிறார். செவ்வாய் உங்கள் 2ஆம் வீடான மிதுனத்தில் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். புதனும் குருவும் உங்கள் 3ஆம் வீடான கடகத்தில் இணைந்து பயணிக்கின்றனர். சுக்கிரன் உங்கள் 5ஆம் வீடான கன்னியில் இருக்கிறார். சனி உங்கள் 11ஆம் வீடான மீனத்தில் பயணிக்கிறார். ராகு உங்கள் 10ஆம் வீடான கும்பத்தில் இருக்கிறார். கேது உங்கள் 4ஆம் வீடான சிம்மத்தில் பயணிக்கிறார். இந்த கிரக நிலைகளுடன் குறிப்பாக கடகத்தில் ஏற்படும் குரு புதன் இணைவு இந்த வாரத்தில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் முயற்சி மற்றும் தொடர்புகள் முக்கியமானதாக இருக்கும். உங்கள் 3ஆம் வீட்டில் குருவும் புதனும் இணைந்து இருப்பதால் புதிய முயற்சிகளை திட்டமிட்டு செயல்படுத்தும் எண்ணம் அதிகரிக்கும். சகோதரர்கள், நண்பர்கள் மற்றும் நெருங்கிய தொடர்புகள் மூலம் பயனுள்ள தகவல்கள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நீங்கள் சிந்தித்து வந்த ஒரு காரியத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கலாம். பேச்சு, எழுத்து, தகவல் தொடர்பு, விற்பனை மற்றும் தொழில் தொடர்பான முயற்சிகளில் உங்கள் திறமை வெளிப்படும். ஆனால் உங்கள் ராசிக்கு குரு 3ஆம் வீட்டில் இருப்பது நீங்கள் கொடுத்துள்ள விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. எனவே முயற்சிகளில் சில நேரங்களில் கூடுதல் உழைப்பு தேவைப்படலாம். ஒரு விஷயம் உடனடியாக நடைபெறவில்லை என்றாலும் மனம் தளர வேண்டாம். திட்டமிட்டு தொடர்ந்து செயல்பட்டால் முன்னேற்றத்தை உருவாக்க முடியும். குறிப்பாக முக்கியமான முடிவுகளை அவசரமாக எடுப்பதை விட அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனையை பெறுவது சிறந்ததாக இருக்கும். புதன் உங்கள் 3ஆம் வீட்டில் இருப்பதும் உங்கள் விதிப்படி அசுப நிலையில் உள்ளது. எனவே இந்த வாரம் பேச்சில் சற்று நிதானம் தேவை. நீங்கள் நல்ல நோக்கத்துடன் கூறும் ஒரு கருத்தை மற்றவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக குடும்பம் அல்லது தொழில் தொடர்பான முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்வது நல்லது. அதே நேரத்தில் புதன் குருவுடன் இணைந்திருப்பதால் அறிவு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கலாம். சரியான தகவலை பயன்படுத்தி செயல்பட்டால் இந்த அமைப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் 2ஆம் வீட்டில் செவ்வாய் பயணிப்பதால் பணம், குடும்பம் மற்றும் பேச்சு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். அதனால் பண விஷயங்களில் அவசர முடிவுகளைத் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவற்றை அமைதியாக பேசி தீர்த்து கொள்ள முடியும். குறிப்பாக கோபத்தில் பேசுவதைத் தவிர்த்து நிதானமாக நடந்து கொண்டால் குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் இந்த வாரத்தில் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை உங்கள் 3ஆம் வீட்டில் இருப்பதால் முயற்சி மற்றும் தைரியத்தில் நல்ல ஊக்கம் கிடைக்கும். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் 4ஆம் வீட்டான சிம்மத்திற்கு செல்கிறார். இதனால் வீடு, குடும்பம், வாகனம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் உங்கள் கவனம் அதிகரிக்கலாம். 4ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாக இருப்பதால் குடும்பம் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் அவசரமாக முடிவு எடுக்காமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. வீட்டில் பெரியவர்களின் ஆலோசனையை மதித்து நடப்பது நன்மையை தரும். உங்கள் 5ஆம் வீட்டான கன்னியில் சுக்கிரன் பயணிக்கிறார். இது உங்கள் விதிப்படி சுபமான நிலையாகும். இதனால் கல்வி, படைப்பாற்றல், குழந்தைகள் மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். கலைத்துறையில் இருப்பவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளைப் பெறலாம். குழந்தைகளின் முன்னேற்றம் தொடர்பாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கலாம். காதல் மற்றும் உறவுகளில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நல்ல இணக்கம் உருவாகும். சனி உங்கள் 11ஆம் வீட்டான மீனத்தில் பயணிப்பதால் லாபம், வருமானம் மற்றும் நீண்டகால இலக்குகள் தொடர்பாக நல்ல பலன்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. உங்கள் விதிப்படி 11ஆம் வீட்டில் சனி சுப பலனைத் தருகிறார். அதனால் முன்பு செய்த முயற்சிகளுக்கான பலன்கள் மெதுவாக கிடைக்கலாம்.
வருமானத்தில் நிலைத்தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த ஒரு நிதி தொடர்பான விஷயம் முன்னேறலாம். பொறுமையாக செயல்படுவது முக்கியம். ராகு உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் புதிய மாற்றங்கள் குறித்து சிந்திக்கலாம். உங்கள் திறமையை மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். தொழிலில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். ஆனால் ராகு 10ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருவதால் பணியிடத்தில் தேவையற்ற குழப்பங்களைத் தவிர்த்து தெளிவான தகவல் பரிமாற்றத்துடன் செயல்படுவது நல்லது. எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் அதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்து செயல்படுங்கள். கேது உங்கள் 4ஆம் வீட்டான சிம்மத்தில் இருப்பதால் வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் மனதில் அமைதியின்மை போன்ற உணர்வு ஏற்படலாம். வீட்டில் இருந்தாலும் வேறு விஷயங்களைப் பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடும். எனவே குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது நல்லது. வீடு அல்லது சொத்து தொடர்பான முடிவுகளில் ஆவணங்களை நன்கு சரிபார்த்து செயல்படுங்கள். இதன் மூலம் தேவையற்ற குழப்பங்களைத் தவிர்க்கலாம். குருவின் பார்வையை பார்க்கும்போது உங்கள் 3ஆம் வீட்டில் இருக்கும் குரு உங்கள் 5ஆம் வீடான கன்னி, 7ஆம் வீடான விருச்சிகம் மற்றும் 11ஆம் வீடான மகரம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார். இதில் விருச்சிகம் மற்றும் மகரம் மீது குருவின் பார்வை விழுவதால் உறவுகள் மற்றும் லாபம் தொடர்பான விஷயங்களில் ஒரு பாதுகாப்பான ஆதரவு கிடைக்கலாம். குறிப்பாக 7ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை இருப்பதால் திருமணம், கூட்டாண்மை மற்றும் முக்கியமான உறவுகள் தொடர்பான விஷயங்களில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம். பண விஷயத்தில் இந்த வாரம் மிகவும் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் அல்லது அவசரமான வாங்குதல்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் 11ஆம் வீட்டில் சனி இருப்பதால் வருமானம் மற்றும் லாப வாய்ப்புகளில் நிலைத்தன்மையை உருவாக்க முடியும். பணத்தை சேமிப்பதில் கவனம் செலுத்தினால் எதிர்காலத்திற்கு நல்ல அடித்தளம் அமைக்கலாம். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் சில புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம். வேலை மாற்றம் அல்லது புதிய பொறுப்பு குறித்து சிந்திப்பவர்கள் முழுமையாக ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. உங்களுடைய செயல்திறனை அமைதியாக வெளிப்படுத்துங்கள். உடனடி முடிவை எதிர்பார்ப்பதை விட நீண்டகால வளர்ச்சியை நோக்கி செயல்படுவது சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் சூரியன், கேது ஆகியவை 4ஆம் வீட்டை பாதிப்பதால் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். ஆனால் 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதும் குருவின் பார்வை 7ஆம் மற்றும் 11ஆம் வீடுகளுக்கு கிடைப்பதும் உறவுகளில் நல்ல ஆதரவை உருவாக்கும். குடும்பத்தினருடன் திறந்த மனதுடன் பேசினால் பல பிரச்சினைகள் எளிதாக தீரும். மொத்தத்தில் ரிஷப ராசியினருக்கு இந்த வாரம் முயற்சி, தொழில் மற்றும் வருமானம் தொடர்பான விஷயங்களில் முக்கியமான முன்னேற்ற வாய்ப்புகள் இருக்கும். பணம் மற்றும் பேச்சு விஷயங்களில் மட்டும் கூடுதல் நிதானம் தேவை. சனி 11ஆம் வீட்டில் இருப்பது நீண்டகால லாபத்திற்கான நல்ல அடித்தளத்தை உருவாக்குகிறது. 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் கல்வி, குழந்தைகள் மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சியான அனுபவங்கள் கிடைக்கலாம். சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் தொடர்ந்து நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல பலனைப் பெற முடியும். இந்த வாரம் உங்கள் பொறுமையும் திட்டமிடுதலும் வெற்றிக்கு முக்கியமான துணையாக இருக்கும். இறைவன் அருளால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலன்களைத் தரட்டும்.